ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டவுனிங் ஆஃப் தி டெட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 43 minutes இருக்கு. இந்த படத்தை டானி ஜோபியா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லியோ ஜெஜ்ராய், சோன் கிரவுன், ஜானட் வான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு வைரஸ் தாக்கப்பட்டு இறந்தவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறி மக்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து மக்கள் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில மக்கள்லாம் தப்பிச்சாங்க இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ்னு சொல்லிக்கிற அளவுல எந்த விஷயமே கிடையாது. ஸ்டோரி பிளாட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவு ஓகேவான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். நார்மலா ஒரு ஹாரர் படத்துக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பிளாட் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ஸ்கிரீன் பிளேல ஒவ்வொரு சீனுமே ப்ரெடிக்டபிளா எழுதி வச்சிருக்காங்க. ஒரு சீன் கூட புதுசா இல்ல. விஎஃப்எக்ஸ்ல ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்க எந்த கேரக்டருமே பெருசா எழுதாதனால யாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியல. ஏதோ படம் போகணுமேன்னு போயிட்டே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் பாத்தீங்கன்னா யாருமே ஒரு நல்ல ஆக்டிங் கொடுக்கல. எல்லாருமே முக்கியா தான் பண்ணி வச்சிருக்காங்க. லாஜிக்ன்றது படத்துல சுத்தமா கிடையவே கிடையாது. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாரஜான படம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100க்கு 30 மார்க் கொடுக்கலாம். என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.